ஹாய்டா மிஸ், வெல்கம் டு டாசல் டைரிஸ். ஐம் யூ டாசல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா சீக்ரெட் பெட் பிஸ்னஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்னு பார்த்தா, நீங்களும் ஜேகேவும் ஒரே காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஒரே கிளாஸ் தான். ஸோ நீங்கள் தான் உங்களோட கிளாஸ் லீடர். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிமேன் இது கூட இப்போ படிச்சுட்ருக்க, வா ஃபுட்பால் விளாட போகலாம். டே மச்சான், எக்ஸாம் வேறு வந்துருச்சுடா. உனக்காவது உங்கள் அப்பன் உன் கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்துருவான். எங்கள் அப்பன் என்னை தூக்கில் தொங்க விட்டுருவான். உனக்கும் வேணா ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், வா. அப்போ ஓகே, வா போகலாம். இப்போ நீங்கள் தான் ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. டேய் எங்கே போகிற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? நான் தான் இந்த கிளாஸ் லீடர். எனக்கு தெரியாமல் யாரும் கிளாஸ்க்கு வெளியே போகக்கூடாது. ஒழுங்காக உட்காந்து போய் படி. நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற. முதல்ல என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யார்? நான் யாரா? அதெல்லாம் இருக்கட்டும் சங்கு. உன் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கே, யார் கொடுத்தா? எது பிரேஸ்லெட்டா? டே மச்சான், ஆமாடா, யாரா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அவனோட பிளேஸ்லேயே போய் கோவமாக உட்காந்துடுறான். நீங்கள் தான் அவனை பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் பிளேஸில் போய் உட்காடுறீங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு கூட கையை அப்படியே சுரண்டிகிட்டே இருக்கான். மச்சான் மச்சான். டே என்னடா? அது நீ தான் இந்த கிளாஸுக்கே டானு. ஆனால் இந்த பொண்ணு சொன்னால் மட்டும் ஏன்டா மச்சான் கேட்குற? அது என் அப்பாவும் அவள் அப்பாவும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் என்னை அவளை பார்த்துக்க சொன்னார். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன். ஓ, இருந்தாலும் இந்த பிள்ளை ஓவராக பண்ணுதில்ல. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸா? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இப்போ அப்படியே தான் கிளாஸ் போகுது. இப்போ பிரேக் டைம் தான் விட்டுறாங்க. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேன்டீனில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு தான் ஒரு மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. 3L 5 minutes. வயன், யார் இது? யாரும் என்னமோ அனுப்பியிருக்காங்க பாரு உனக்கு அப்படின்னு லயா தான் உங்கள் ஃபோனை கொடுக்குறா. யார் இது? அதெல்லாம் தெரில விடு அப்படின்ட்டு நீங்களும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. அச்சோ லயா, நான் வந்து புக்கு ஏதோ எடுக்கணும்னு நினச்சேன். லைப்ரரிக்கு போய் நான் மறந்துட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? நானும் வரட்டா? இல்லை பரவாயில்ல, நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வேகமாக லைப்ரரிக்கு தான் ஓடுறீங்க. இப்போ நீங்கள் லைப்ரரியில் தான் இருக்கீங்க. லேட். ஐ சார் லேட். அது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன், அதான் வர முடியல. இப்போ ஜேகே தான் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி கிராப் பண்ணுறான். லவ்வில் பங்க்சுவாலிட்டி முக்கியம்ல. அது சாரியா? பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல. பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? அது கிஸ். நான் தரமாட்டேன். அது எப்படி? பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஜிக்கே ஜிக்கே விடு, இது லைப்ரரி. அதான் இது யாரும் இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன புதுசா? நம்ம அப்பா எப்போ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? அது ஜிமின் கேட்டான், அதான் உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ ஜிகே, நீ எப்போ தான் நம்ம லவ் பண்ணுறத சொல்லுவ? நம்ம லவ் பண்ணுறத சொன்னால் உன் கெத்து போயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு அந்த பிரேஸ்லெட் அவங்ககிட்ட சொன்ன? அது எனக்கு கோவம் வந்துருச்சு. பின்னா நான் சொல்ல நீ போயிட்டே இருக்க, அதுதான்.
அதுக்கு அப்படி பண்ணுவியா? இங்கே பாரு, எக்ஸாம்ஸ் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னன்னா எப்பார் பீரியரை கட் அடிச்சுக்கிட்டே இருக்க. இங்கே பாருடா, எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படி. அப்போ தான் நல்ல இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைக்கும், நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். எல்லாம் இந்த ஜிம்மினை சொல்லணும். அவன் நாசமாக போகிறதும் இல்லாமல் உன்னையும் சேர்த்தி கெடுக்கிறான்ல. நான் தான் ஜிம்மினை விளையாட கூப்பிட்டேன். ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி சீக்ரெட்டாகவே மீட் பண்ணி லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா தெரியுமா? உன்கிட்ட எப்போயாவது பேசலான்னு பார்த்தா எப்போ பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க. கிளாஸ்லையாவது பார்ப்பேன்னு பார்த்தா ஒரு தடவை கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. இதில் எங்கேருந்து நம்ம லவ் பண்ணுறது? அது இன்னொரு கொஞ்ச நாள் தான், காலேஜ் முடிஞ்சிடும், அப்புறம் நல்லா லவ் பண்ணலாம். இதையே சொல்லு. சரி, ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், நீ வா. ஏய், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. நான் கிளாஸுக்கு போகிறேன், நீ அப்புறமா வா. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயரை லவ் பண்ணுறீங்க. ஸோ செகண்ட் இயர் நீங்கள் தான் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனும் அக்செப்ட் பண்ணியிருப்பான். பட் அவன் தான் அப்படியே காலேஜுக்கே டான் அந்த மாதிரி இருப்பான். லைக் சிங்கிளாக இருந்தால் தான் பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்தா அப்படி தான் இருப்பான். ஸோ ஏதாவது கப்புள்ஸை பார்த்தா கூட பிரித்து விட்டுருவான். ஸோ இப்போ நீங்கள் கமிட் ஆனதுலேருந்து ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் கலாய்ச்சிருவாங்க அப்படின்ட்டு தான் சீக்ரெட்டாக நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் தான் இருக்கீங்க. உங்கள் கிளாஸ் நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கான ஒரு நோட்டீஸ் போர்டு. இப்போ டீச்சரும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளோட கேம்பஸில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ண போகிற எல்லாருமே நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் உங்களை தான் திரும்பி பார்க்குறான். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. பட் அவன் எதையுமே கேட்காம ஃபஸ்ட்டாக எந்திரிச்சு அவனோட நேம் கொடுக்குறான். இவனை என்ன தான் பண்ணுறது? இப்போ அப்படி தான் உங்கள் காலேஜும் முடியுது. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜங்குக் தான் கால் பண்ணுறீங்க. பட் அவன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா அவன் நாளைக்கான மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் கிரவுண்டில். கண்டிப்பாக இவன் கிரவுண்டில் தான் இருப்பான். இவனெல்லாம் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறான். இப்போ ஜிக்யூவும் ஃபோனை பார்த்துட்டு ஒரு 8 o'clock போல் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, இப்போ எதுக்கு கால் பண்ண? நான் கால் பண்ணப்போ எங்கே போனேன்? அது டியூஷன் போயிட்டான். டியூஷனா? இதை எப்போத்துலேருந்து ஜாயின் பண்ண? அது நீ சொன்ன நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு, அதான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். ஓ, டியூஷன் போய் படிக்கிற மூஞ்ச பாரு. ஏய் ஜங்கு, போய் சொல்லாத. கிரவுண்டில் தானே விளையாடிட்டு இருந்த. அது நான் அவ்வளோ வாட்டி சொல்லியும் நீ போய் விளையாடிருக்கல. தயவு செஞ்சு எங்கெல்லாம் பேசாத ஜங்கு, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ இவளை எப்படி இப்போ நான் சமாதானப்படுத்த போகிறேன்? நாளைக்கு மேட்ச் வேறு இருக்கே. இப்போ ஒரு 11 o'clock போல் ஜங்குக் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். என்ன இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண? கொஞ்சம் ஒரு ரூம் கதவை திறக்கிறியா? ஜங்கு, எதுக்குடா வந்த? ஓப்பன் பண்ணுவேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் உங்கள் ரூமை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்கு, எப்படி இங்கே வந்த? இப்போ எதுக்கு வந்த? போ, தயவு செஞ்சு போ, மாட்டினா நான் செத்தேன். இப்படி ஆசையாக பார்க்க வந்தவனை முடுக்கறிய வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை தான் உங்கள் ரூமில் இழுத்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. என் அம்மா அப்பாலாம் இல்லை? அவங்களா தூங்கிட்டாங்களா? சரி, இப்போ நீ எதுக்கு வந்த? கொஞ்சம் மூடாயிருச்சு, அதான். ஏய், பொய் சொல்லாத. நீ நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் விளாடணும் தானே இப்போ என்கிட்ட வந்திருக்க. நீ என்ன பண்ணாலும் நடக்காது.
அதுக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்கள் முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான். ஜங்குக், இங்கே பாரு, பின்னாடி போ. நீ தான் சீக்கிரட்டாக லவ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ண. வீட்டுக்கு வந்தால் ஏன் இப்படி முடுக்கிற? அது அது இப்போ ஜங்குக் தான் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஜங்குக், எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். என்ன பண்ணுற? வெயிட் அண்ட் சி. இப்போ ஜங்குக் தான் உங்களை பெட்டில் அப்படியே தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்கள் காலை பிடிக்கிறான். உங்கள் காலை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகுறான். நீங்கள் அவன் ஐஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போல்லாம் ரொம்ப திட்டுற. அது சிக்கி இப்போ அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. சிக்கி, நீங்கள் தான் அவனோட ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. வயன், நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் போகட்டா? இப்போ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக், எனக்கு நர்வஸாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் தான் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் இப்போ அவனை தள்ளி விட்டுட்டு அவன் மேலே வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறீங்க. வயன், எவ்வளோ நேரம் அங்கேயே கிஸ் பண்ணுவ? இப்போ நீங்கள் தான் உங்கள் கையை அவன் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ரொம்பவே ஹைப் ஆகுது, அவனால் முடியல. இப்போ அவனே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜங்குக், நான் தான் பண்ணணும். ஜங்குக், இப்போ ஆஃப்டர் 2 hours கழிச்சு நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றா இப்போ படுத்திருக்கீங்க. நீங்கள் தான் ஜங்குக்கவே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு? நீ ஏன் என்கிட்ட வலிக்குன்னு சொல்லவே இல்லை? ரொம்ப வலிக்குது. ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். இப்போ ஜேகே தான் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இன்றைக்கி காலேஜ் வராத, டெஸ்டடு, ஓகேவா? இப்போ ஜேகேவும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான். ஸோ இப்போ அப்படியே காலேஜில் பார்த்தா மேட்ச் தான் நடக்க போகுது. அங்கே ஜிமின் தான் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான், என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வர? மேட்ச் ஆரம்பிக்க போகுதுடா. சாரிடா, லேட் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்ட்டு அவனும் போகிறான். அது சரி மச்சான், இன்றைக்கி அந்த லீடர் அம்மாவை காணாமே, எங்கே பாரு லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கோம். அவனுக்கு வராமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது, அப்போ தான் நம்ம நிம்மதியாக விளையாட முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டே ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருக்கான். மேட்ச் என்னமோ 3 periods மட்டும்தான். பட் அவன் மேட்ச் முடிஞ்சும் இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு கட் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இதை லயா பார்க்குறா. இப்போ லயா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா. நீங்களும் ஃபோன் எடுக்கிறீங்க. ஹலோ.
ஏய் வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் காலேஜ் வரல? அது உடம்பு சரியில்லடி, அதான். ஏன் என்னாச்சு? நீ இன்னைக்கு வரலன்னு தெரிஞ்சு இந்த ஜங்குக் 3 பீரியட் மேட்ச் ஆடினது இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக வரவே இல்லைடி. என்ன? ஆமாம், மேட்ச் ஒரு நாள் ஃபுல்லாகவா நடந்துச்சு? ஆஹா, மேட்ச் என்னமோ 3 பீரியட்ஸ் தான். பட் மீதி பீரியட் எதுலேயுமே ஜங்குக்கும் வரல, ஜிமினும் வரல. இவனை ஓ ஓகேடி. சரி, யார் வின் பண்ணா? யார்? இவனுங்க தான். ஓ ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. இவனை இதனால தான் என்னை லீவ் போட சொன்னானா? எங்கே நான் இருந்தால் விளையாட விட மாட்டேன், அதனால என்னை லீவ் போட சொல்லிட்டான். இன்னைக்கு வர்றதில்ல, வாடா இருக்கு உனக்கு அப்படின்ட்டு நீங்களும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட் ஒரு 8 o'clock போல் ஆகுது. ஜங்குக் தான் உங்கள் வீட்டு விண்டோ வழியாக எகிரி குதிக்கிறான். அங்கேயே நில்லு. இங்கே வராத வயன், அது எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, அப்படியே நில்லு. இன்னைக்கு ஃபுட்பால் விளையாண்டியா ஜங்குக்? அது நான் தான் விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ தானே நேற்று போன்னு சொன்ன. நான் எப்போ சொன்னேன்? நேற்று அது நீ என்னை வேணுக்குன்னே ஷெட்யூல்ஸ் பண்ணி சொல்ல வச்சிருக்க. நானா? இல்லையே, போய் சொல்லாத ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி, ஒன்றும் தேவையில்லை, என்னை முதல்ல விடு. சரி ஓகே, இதுக்கு பதிலாக நான் இனி எந்த கிளாஸும் கட் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நிஜமா? இனிமேல் கட் அடிக்க மாட்டேல்ல? சரி ஓகே. இப்போ எப்படி இருக்கு? என்னது? நடக்க முடியாமல் இருந்த? ஒன்று சொல்லணும், எதுக்கு அப்படி பண்ண? எவ்வளோ பெயின் தெரியுமா? அதை திரும்பவும் பண்ணலாமா? ஜங்குக், அவ்வளோதான், உன்னை எனக்கு வலிக்குதுடா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறான், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி டே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஜங்குக் சொன்ன மாதிரி எந்த கிளாஸுமே கட் பண்ணலை. ஸோ இப்போ ஒரு லன்ச் பிரேக் தான். நீங்கள் தான் லன்ச்லாம் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு பையன்தான் வரான். ஸோ அவன் பேர் ஜான். ஸோ அவன் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதை ஜங்குக் தான் பார்க்குறான். அவனுக்கு செம்ம கோபம் வருது. உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பையன் பேசுனா, பட் என்ன பண்ணுறது, யாராவது பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அவன் சைலண்ட்டாகவே இருக்கான். இப்போ ஜங்குக்கும் கோவமாக கிளாஸுக்கு போய் உட்காந்துடுறான். நீங்களும் அந்த ஜான் கூட பேசிட்டு திரும்பி கிளாஸ்க்கு வரீங்க. ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க, பட் ஜங்குக் உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பிளேஸில் உட்காடுறீங்க. அங்கே உங்கள் பிளேஸில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. அதில் ரூஃப் டாப் 4:15 PM அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களும் இதை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படி தான் கிளாஸஸ் எல்லாமே போகுது. ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் தான் மேலே ரூஃப் டாப்க்கு போகிறீங்க. அங்கே ஜங்குக் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணுறீங்க. என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அவன் யார்? யார்? லஞ்சில் பேசினானே அவன் யார்? அவனா? அவன் பக்கத்து டிபார்ட்மெண்ட். அவன் என்ன பேசினான்? ஏன்? அவன் என்ன பேசினான்? ஜெலஸா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற? இப்போ ஜங்குக் தான் உங்களை பார்த்த மாதிரி திரும்புகிறான். இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? அவன் என்ன சொன்னான்? ஐயோ ஜங்குக் அப்படின்னு நீங்களும் அவன் கண்ணத்தை தான் அப்படி பிடிக்கிறீங்க. அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன?
நான் ஆல்ரெடி இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். யாருன்னு கேட்டேனா? நீ என்ன சொன்ன? நான் அது சீக்ரெட்டுன்னு சொன்னேன். இப்போ ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே பாரு, உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன், புரிஞ்சிச்சா? சரி, இவ்வளோ வருஷமாக நம்ம லவ் பண்ணுறோமே, அந்த ஜிமின் இன்னுமா கண்டுபிடிக்காமல் இருக்கான்? நீ அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும். அது அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். அதுக்கு அவசியமே இல்லை. என் கண்ணுக்குள்ளிர நானே பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா ஜிமின் தான் அங்கே நிற்கிறான். ஜிமின் லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே வந்து நிற்கிதுங்க பாரு. டே ஜிமின், இது நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் என்கிட்ட இருந்து மறைச்சலடா, நான் சொல்லுவேண்டா அப்படின்னு ஜிமினும் குடுன்னு ஓடுறான் கீழே. இப்போ ஜங்குக்கும் அவனை தான் துரத்திட்டே போகிறான். நீங்களும் இதை பார்த்து சிரிக்கிறீங்க. சரி, ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் அந்த வேலை பார்க்குறேன். பாய்.